எஸ் கம் இன். உட்கார். சார், என்ன வர சொன்னீங்களாமே? லுக் தேவிகா, எனக்கு சில விஷயங்கள் தெரியணும். இந்த கம்பெனில சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. காலையில 9 மணில இருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் டியூட்டி நேரம். அது உனக்கு தெரியும்ல? தெரியும் சார். நான் நினைச்சேன் அத கூட நீ மறந்து போயிட்டியோன்னு. தேவிகா, நீ ரொம்ப நாளாவே தினமும் ஆபீஸ்க்கு லேட்டா தான் வர இல்ல? வீட்ல நோ, வீட்ல வேலை இருந்தது, பஸ் கிடைக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு எல்லாரும் சொல்ற நொண்டி சாக்கு தான் அது. அப்புறம் எப்பவும் லேட்டா வர ஒரு ஸ்டாஃப வேலைக்கு வச்சிருக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. அப்பா அம்மா இல்லாத ஒரு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ஆபீஸ்ல உன்னை வேலைக்கு சேர்த்தேன். சாரி சார். என்ன பயந்துட்டியா? நான் நினைச்சேன் நீ தற்கொலை பண்ணிக்கிற கூட்டத்தை சேர்ந்தவன். விளக்கு வைக்கிற நேரத்துல கண்ணாடியில உன் அழக பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கியா? என்னாச்சு உன் உதட்டல? அது காலேஜ் பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டேன்க்கா. வேற எங்கேயும் அடிப்படல? அக்கா, காலேஜ் ஃபீஸ் கட்ட வேண்டிய கடைசி தேதி நாளைக்குதான். எனக்கு ஞாபகம் இருக்குமா? உனக்கு தெரியும்ல, எதையும் உங்க அக்கா மறக்க மாட்டா. எனக்கு ஏதாவது பணம் கிடைச்சிருந்தா கடைசி டேட் வரைக்கும் காத்திருமான்னு நான் உங்ககிட்ட சொல்லிருக்க மாட்டேன்ல? அது தெரியும்க்கா, நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். நீ பயப்படாத. ஃபீஸ் கட்டலைங்கிறதுக்காக நீ காலேஜுக்கு போகாம வீட்லயே இருந்து கவலைப்பட்டுட்டு இருக்காத. என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? சரி, நீ போய் படிக்கிறத பாரு. பரீட்சைக்கு முன்னாடி ஃபீஸ் கட்டிடலாம். சரிக்கா. இந்த ராத்திரியில எங்கடா கிளம்பிட்ட? தேவிகா அக்கா வீட்டுக்கு தேவராஜ பார்க்க போறேன். ராத்திரி பகல்னு பார்க்காம எப்ப பார்த்தாலும் தேவிகா வீட்டுல உனக்கு என்ன வேலை? நான் சொல்றது கேளு. கல்யாண வயசான ஒரு பொண்ணும் கன்னி பொண்ணான இன்னொருத்தையும் இருக்கிற வீடு அது. இப்படி நேரம் கட்ட நேரத்துல அங்க போயிட்டு வந்தா ஊர்க்காரங்க ஏதாவது சொல்லுவாங்க. ஆமா, தேவையில்லாத விஷயத்தை நினைச்சிட்டு நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? ஊர்க்காரங்க ஏதாவது சொன்னா அவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும் எனக்கு தெரியும். கதவை மூடிட்டு நீங்க பேசாம படுங்க. இவளுக்கு நல்ல புத்தியை கொடுத்து இவளை நீதான் காப்பாத்தணுமா தாய் மூகாம்பிகை? இந்த மாசம் 16ஆம் தேதிக்குள்ள அவங்க கேட்கிற டொனேஷன் ஃபீஸ் கட்டலன்னா அட்மிஷன் கிடைக்கிறது கஷ்டம் சொல்றாங்க. டொனேஷன் அவங்க எவ்வளவு கேக்குறாங்க தேவா? 25,000 ரூபாய் அவங்க கேட்கறாங்க. அவ்வளவு கட்ட முடியலனாலும் ஒரு 15,000 கட்டி ஆகணும். டொனேஷன் முதல்ல கட்டினா தான் அவங்க மெனு அனுப்புவாங்க. 16 தானே கடைசி தேதி. நான் ஏற்பாடு பண்றேன். என்ன தேவிகா, ரொம்ப கவலையா உட்கார்ந்திருக்க? வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்கு. என்ன செய்யறதுனே தெரியல. என்னாச்சு? நேத்து அந்த தர்மராஜ் வீட்டுக்கு வந்திருந்தாரு. எங்க அப்பா உயிரோட இருந்தப்போ வீட்டை அடமான வச்சு வாங்கின பணம் உடனே வேணும்னு கேக்குறாரு. பண விஷயத்துல உடனே உதவி பண்ற ஒருத்தரை நான் உனக்கு சொல்றேன் தேவிகா. யார் அது? நம்ம சங்கர் சார் தான். ஆனா நீதான் போய் அவரை கேட்கணும். சங்கர் சார் கிட்ட போய் கேட்டா அவரு எந்த பிரச்சனையும் இல்ல, நீயே போய் கேளு தேவிகா. ஓகே. உட்காரு. 1-2 எமர்ஜென்சி டிக்கெட்ஸ் ரெடி பண்ண முடியாம சிக்கல் ஆயிடுச்சு.
மும்பை பிளைட்டோட சார்ட் கூட எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? நான் கேட்க மறந்துட்டேன். நீ எதுக்கு வந்த? எனக்கு சார் கிட்ட ஒரு உதவி கேட்கலான்னு. அதுக்கு நீ தயங்க வேண்டிய அவசியமே இல்ல. தைரியமா என்ன வேணுமோ கேளு. எனக்கு ஒரு 50,000 ரூபாய் பணம் தேவைப்படுது சார். 4-5 இடத்துல கேட்டேன், இது வரைக்கும் எங்கேயும் கிடைக்கல சார். நீங்க நினைச்சா? என்கிட்ட பணம் கேட்கறதுக்கு எதுக்கு பயப்படுற? உனக்கு இப்போ 50,000 ரூபாய் தானே வேணும்? அத நான் கொடுக்கிறேன். ஆனா என் ஆசையை தீர்க்கறதுக்கு நீ முயற்சி பண்ணணும். வா. வா. பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல. இங்க ஆம்பளை நான் ஒருத்தன் தான் இருக்கேன். வா. இந்தா, நீ என்கிட்ட கேட்டல்ல 50,000 ரூபாய். வாங்கிக்க. தேங்க்யூ சார். இந்த உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். வா. தேவிகா, நீ அழகா இருக்க. இந்த எல்லோ சாரியில ரொம்ப அழகா இருக்க. என்னச்சுக்கா இன்னைக்கு இவ்வளவு லேட்டு? இன்னைக்கு ஆபீஸ்ல கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு. தேவராஜ் எங்க? தேவராஜ் என்ன வெளியே போயிருக்காரு. உங்களுக்கு என்னாச்சுக்கா? முகத்துல ஏதோ பறி கொடுத்த மாதிரி. என்னமோ உடம்பே சரியில்லைம்மா. நான் போய் கொஞ்சம் படுக்கட்டுமா? முத்துமாமாவா? இப்பெல்லாம் இந்த பக்கம் வரதே இல்ல போல இருக்கு. ஒண்ணும் வரக்கூடாதுன்னு இல்லம்மா, அங்கங்க பொண்ணு பாக்குறதுக்கே நேரம் கிடைக்க மாட்டேங்குது எனக்கு. அது சரி, உட்காருங்க. இருக்கேன். உண்மையை சொல்லட்டுமா தேவிகா, எனக்கு இந்த புரோக்கர் வேலை கொஞ்சம் கூட பிடிக்கல. அதே மாமா அப்படி சொல்றீங்க? மேட்ச் வார் ஈச் அதர்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் இப்ப மணமக்கள் செலக்ஷனும். டாக்டருக்கு டாக்டர் தான் வேணுமா, வக்கீலுக்கு வக்கீல் தான் வேணுமா. அது சரின்னு அங்கங்க லோலோன்னு அலைஞ்சு ஒரு மாப்பிள்ளைக்கு பொண்ணை செட் பண்ணி கல்யாண ஏற்பாடு பண்ணா கடைசியில நம்ம கமிஷன்ல தான் கை வைக்கிறாங்க. இப்படி ஏமாத்தினா எப்படிமா? அப்போ முத்துமாமா எல்லாரும் ஏமாத்துறாங்கன்னு சொல்லுங்க. ஆமாம்மா, நாம கூட நடந்து வரவனையே நாம நம்ப முடியாத காலம் இது. அப்ப மகாபலி கிட்ட வாமனம் கேட்ட மாதிரி இப்ப 3வது அடி நம்ம தலையிலே கை வைக்கிறாங்க. ஐயோ, முத்துமாமா கிட்ட பேசிட்டு இருந்தா நேரம் போறதே தெரியல. அம்பிகா, முத்துமாமா காபி கொடு. நான் வரேன். அது சரி, நான் வந்த விஷயத்த சொல்லலையே. என்ன விஷயம்? சொன்னா என் மேல கோபப்படக்கூடாது. உங்க சொந்தக்காரங்கிற பாசத்துல நான் வற்புறுத்தினேம்மா. அந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளை வீட்டுல மறுபடியும் கேட்டாங்க. உன் அபிப்பிராயம் என்னன்னு சொன்னீங்கன்னா? என்ன முத்துமாமா, நான் அன்னைக்கு அவங்க கிட்ட எல்லாம் சொன்னேனே. இப்ப என் மனசுல கல்யாண ஆசை இல்ல.
அப்படி ஏதாவது ஆசை வந்தா முதல்ல உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன் போதுமா? இந்த 70 கேஜி தாஜ்மஹாலை எவன் கட்டிக்க போறானோ? மாமா இந்த காஃபி. நான் பயந்துட்டேன். நீ இங்கதான் இருக்கியா? நீ காலேஜுக்கு போயிருப்பேன்னு நினைச்சேன். அப்ப அக்காவுக்கு மாப்பிள்ளை ரெடின்னு சொல்லுங்க. மாப்பிள்ளை ரெடி, பொண்ணு ரெடி இல்லைன்னு சொல்றதுதான் சரி. கல்யாணம் ஆசை இல்லையா உனக்கு தெரியுமா? எத்தனை மாப்பிள்ளைங்களை நான் பார்த்து வச்சிருக்கேன். எப்ப கேட்டாலும் சொல்றா கல்யாணம் ஆசை இல்ல, கல்யாணம் ஆசை இல்லைன்னு. இனி குழிக்குள்ளதான் வைக்கணும் உன் அக்காவோட ஃபர்ஸ்ட் நைட். சிரிக்காத சிரிக்காத, அடுத்த கல்யாணம் உனக்கு தான். ஒரு அழகான பையனை நான் உனக்கு பார்த்து வச்சிருக்கேன். ஆனா 10% கமிஷன், அது இந்த மாமா கரெக்டா கொடுத்தேன்னா. சக்கரை போட்டியோ? சரி பரவாயில்ல. எனக்கு கமிஷன் கரெக்டா கிடைக்குன்னா ஏத்தாப்புல ஒரு தெரியும் நிறைய பேர் இருக்காங்க. நான் வருவேன்னு நீ கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டேல்ல? மாட்டியா? உட்காருங்க. வேண்டாம், உனக்கு என் மேல கோவம்னு எனக்கு தெரியும். காலேஜ்ல அன்னைக்கு நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கேன். அதனாலதான் நீ வெளியே வராம இருக்கன்னா. ஓஹோ, அப்ப என்ன காலேஜ் கிளம்புறதுக்காக வந்திருக்கீங்க இல்லையா? அது சரி, எப்போது உங்களுக்கு என் மேல சிம்பத்தி வந்தது? என்ன வேணும்னாலும் சொல்லிக்க. உன் விஷயத்துல நான் தப்பு பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன். அந்த ஒரு நினைப்பு தான் என்னை இப்ப உன் முன்னாடி வர வச்சது. என்னாலதான் நீ கிளாஸுக்கு வராம இருந்தேன்னா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. இப்பவாவது என் கையில அடிச்சு சத்தியம் பண்ணு என்ன மன்னிச்சிட்டேன்னு. வர வச்சு பேசிட்டு இருக்கியா? இந்த வீட்டு வாக்குப்படியில கால் எடுத்து வச்சு உங்க காலை வெட்டிடுவேன். ஞாபகம் வச்சுக்க. உள்ள போ. குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். ரொம்ப முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்காக வந்தேன். 1 மாசம் ஹாங்காங் போறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணணும். நான் இல்லாதப்போ மேனேஜர் பொறுப்ப உங்ககிட்ட ஒப்படைக்கலாம்னு நினைக்கிறேன். உனக்கு இது சர்ப்ரைஸ் நியூஸா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் கஸ்டமர்ஸ் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. அப்போ நாளையில இருந்து உன் டியூட்டி என்னோட கேபின்ல தான். Okay, sir. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். Thank you, sir. வரேன். மனோருக்கு இன்னைக்கு என்னாச்சு? இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் எங்க பணம் அவன் தெரியல. வருவான்க்கா. அப்புறம் வாரத்துல ஒரு தடவை கண்டிப்பா லெட்டர் போடணும். ஏதாவது பிரச்சனைனா உடனே எனக்கு சொல்றது தயங்காத. அங்க நான் போன உடனே உனக்கு சொல்றேன்க்கா. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றதுக்கே மறந்துட்டேன். நம்ம மனோருக்கு நம்ம ஆபீஸ்லயே ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணி. நிஜமாவா? பாரு, சொல்லி வாய் மூடல. நம்ம மனோகருக்கு 100 ஆயுசு. நீங்க எனக்காக காத்துட்டு இருக்கீங்களா? நான் ஹெல்த் கிளப் போனேன், அதான் அங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வர்ற வழியில ஃப்ரெண்ட்ஸுக்கு வேற பிடிச்சிட்டாங்க, அதான் கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. இங்க பாரு, இனிமே கிளப் ஃப்ரெண்ட்ஸ் ஊர் சுத்துற வேலையெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் அடங்கி உனக்கு கிடைச்சிருக்க வேலையை செஞ்சா போதும். வேலையா? எனக்கு வேலை கொடுத்த நல்ல மனுஷன் யாருடா சொல்லு. அப்படிப்பட்ட நல்லவங்களும் இருக்காங்க மனோ. யாரு? அக்காவோட ஆபீஸ்ல. நாளைல இருந்து நீ வேலைக்கு போற. நிஜமாவுக்கா? நான் அடுத்த தடவை வர்றப்போ நீ இதுக்காக எனக்கு ஒரு பார்ட்டி கொடுக்கணும். நீ வர்ற வரைக்கும் என்னால காத்துட்டு இருக்க முடியாது. நான் இன்னைக்கே கொண்டாட போறேன். இங்க இருக்க ட்ரெயின் போயிடும். நான் வச்சுமாக்கா வரேன். வாடா.
இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள்டா. சும்மா ஊர் சுத்திட்டு இருந்த எனக்கு தேவிகா அக்கா ஒரு வேலை வாங்கி கொடுத்திருக்காங்க. அவங்க தெய்வம்டா, தெய்வ அவதாரம் தான். ஒரு விதத்துல நீ பாக்கியசாலி தான். கல்யாண முகூர்த்தம் நிச்சயம் பண்ணதும் உனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்குல்ல. உனக்கு வர ஒரு அதிர்ஷ்டம் தான். ஆமா, அவ அதிர்ஷ்டக்காரி தான். இனி கல்யாணத்தன்னைக்கு பார்ட்டி கீட்டின்னு என்கிட்ட யாரும் எதுவும் கேட்க கூடாது. இப்ப எவ்வளவு வேணாலும் குடிங்க, பாரு நல்லா சாப்பிடுங்க. என்னைக்கே குடிச்சு தீர்த்துறோம். என்னடா வணக்கங்க. மனோ, குடிச்சிருக்கியா? என்னது? வா. மெதுவா 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 வா. மெதுவா உட்காரு. மனோ மனோ மனோ